ஏஆர்எம். முன்னொரு காலத்துல விண்கல் ஒண்ணு பூமியில வந்து விழுது. அந்த விண்கலை வச்சு ஒரு விளக்க செய்றாங்க. அந்த விளக்கு ஒரு ராஜாவோட கண்ட்ரோல் இருக்கு. ஆனா மாவீரரான முதலாம் டொவினோ தாமஸ் அவர்கள் அந்த ராஜாவுக்கு ஒரு உதவி பண்ணதுனால, அந்த ராஜா உனக்கு என்ன வேணும் கேளு, அதை நான் உனக்கு தந்துடுறேன்னு வாய விட்டுறாரு. இதை கேட்டு நம்ம ஆளு சட்டுன்னு அந்த விளக்க கேட்டுறாரு. அந்த ராஜா விளக்க கொடுத்துடுறாரு. அந்த விளக்க தன்னோட ஊருக்கு எடுத்துட்டு வந்தவர் உடம்பு சரியில்லாம போய் இறக்கவும் செஞ்சிடறாரு. கட் பண்ணா நம்ம 2ஆம் டொவினோ தாமஸ் அவர்கள் ஒரு திருடர். அந்த விளக்க திருடனதா சொல்லி அந்த ஊர் மக்களே அவரை கொன்னுட்டதா சொல்றாங்க. மறுபடியும் கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தோம்னா, திருடர் டொவினோ தாமஸ்க்கு ஒரு பேரர் இருக்காரு. அவரும் டொவினோ தாமஸ் தான். ஆனா அவர் திருடர் இல்ல. ஏன்னா அவர் ஒரு எலக்ட்ரீஷியன். பட் அவர் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சந்தேக கொண்டதா பார்த்துட்டு வராங்க. இப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை அந்த விளக்க திருட வேண்டிய கட்டாயம் நம்ம 3ஆம் டொவினோ தாமஸ் அவர்களுக்கு வரும்போது அவர் தெரிஞ்சுக்கிட்ட உண்மைகள் என்ன, அந்த விளக்கின் மூலமா 3 டொவினோ தாமஸ்களும் கடந்து வந்த கஷ்டங்கள் என்ன, இதெல்லாம் தான் விலை உயர்ந்த விளக்கு மகிழ்வில்லா இலக்கு.